அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். ஈரென் நிலை என இயம்பும் மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். ஈரென் நிலைனா 16 நிலை. சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் நாணம், கிரியில் சரியை, கிரியில் கிரியை, கிரியில் யோக, நிலையில் நாணம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் நாணம், நாணத்தில் சரியை, நாணத்தில் கிரியை, நாணத்தில் யோகம், நாணத்தில் நாணம் ஆகிய 16 நிலைகளுக்கும் மேலான நிலையில் குறைவற்ற பூரண சுகந்த தருவாய் பொருந்தி விளங்கும் உண்மை மெய்ப்பொருளே என்று பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய, பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் சொல்லக்கூடிய அந்த உண்மையான இறைவனை பற்றி சொல்லக்கூடிய இந்த அகவல் வரியில மேலும் சொல்றாரு. நன்னுளும் கடந்த ஒளிர் நாண சபாபதியே, பொன்னன அரும் சபையாய் அருள் பூரண புண்ணியனே, என்னால் ஆவது என்றும் உனக்கில்லை எனினும் மோய்ந்தாய், உன்னால் வாழுகிறேன் எனக்கு உண்மை உரை அருளே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு ஒத்த திருவருப்பா பாடல். என்ன ஒரு அற்புதமான பாடலை வள்ளல் பெருமான் நமக்கு உண்மை செய்தியை சொல்றார். அந்த உண்மை செய்தி தான் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 16 நிலை, எண்ணிரு நிலை என்று சொல்லக்கூடிய நிலையில சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். ஈரென் நிலை என இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தி மெய்ப்பொருளே என்று அகவல் வரி 893 894 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். 16 கலை நிறைமதிக்கு உரியதாம். இது 3ஆம் பிறையாக தோன்றிய நாள் முதல் தினம் ஓர் கலையாக வளர்ந்து வந்து 13 நாட்களில் நிறைவு உறுகின்றது. இந்த நிறைமதி நாளில் அதன் ஒளி சோடா கலை, அந்த 16 கலை சந்திர பிரகாசமாய் திகழ்கின்றது. இம்மதி ஒளி அமுதம் மாந்தினோர் அதன் மயக்கமாகி போவார்கள் என்பது குறிக்கவே மார்கண்டேயன் வெற்றியும் திருநான சம்பந்தர் 3ஆம் ஆண்டில் நாணப்பால் உண்டு மேல் 13 ஆண்டுகள் அருட்சித்தி பல புரிந்து தன் 16ஆம் ஆண்டில் நல்லூர் பெருமனத்தால் ஜோதியாய் கலந்து போனதாக கூறப்படுகின்றது. இன்று நம் மெய்ப்பொருள் நிறைமதி ஜோதியின் கார்கூர் மேன்மையும் முட்கார்கூர் வெண்மையும் கலந்து தனி பெரும் கருணையோடு கூடிய முட்பெரும் ஜோதியாய் முழு அனுபவம் வழங்கிட ஒளிர்கின்றதாம் என்று பேராசிரியர் சொல்லக்கூடிய விளக்கத்தை விட
வித்தியாசமாக சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஈரென் நிலை ஏம்பும் மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்தும் மெய்ப்பொருளே. இதற்கு 16 நிலை பேராசிரியர் என்ன சொல்றார்? பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த சரியில் சரியை, சரியில் கிரியை என்று தொடங்கி கடைசியாக நாணத்தில் நாணம் ஆகிய அந்த 16 நிலைகளுக்கு மேலான குறைவற்ற பூரண சுகந்தருவாய் பொருந்தி விளங்கும் உண்மை பொருளே அப்படின்னு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடுறார் வள்ளல் பெருமானுடைய இந்த அகவல் வரிக்கு. நம்ம ஐயா என்ன சொல்றாரு? நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் அந்த 16 கலை நிறைமதிக்கு உரியதான். முழுமையான அந்த பூரண சந்திரன் இருக்கு இல்லைங்களா, அந்த மதிக்கு உரியதாம். அது 3ஆம் பிறையாக தோன்றி அமாவாசை முடிந்து கும்மிருட்டா இருக்கக்கூடிய அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த நிலவு வளரல, பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால அந்த தன்மை அமாவாசை நாளில் தொடங்கி 3ஆம் பிறையிலிருந்து தொடங்கி 13 நாட்கள் நிறைவுறுகிறது. அப்போ அந்த மாதிரியான அந்த மதி ஒளி அமுதம் அதை பார்த்தாங்கன்னா மந்தியர் குரங்கெல்லாம் அப்படி மயங்கி போகிற மாதிரி மயங்கி போவார்கள். அப்போது அதுக்கு என்ன சொல்கிறாரு? மார்கண்டேயன் என்ற ஒரு மகானுடைய வெற்றியை சொல்கிறார். மார்கண்டேயன் கதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்போ அந்த மார்கண்டேயன் தன்னுடைய தாயாருக்கு முதல் தாரத்து மனைவியாக பிறக்கிறான். 2வது தாரத்து மகன்தான் நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு கேட்குறாங்க. அப்போது தந்தையினுடைய மடியிலே போய் அமர முடியவில்லை மார்கண்டேயனால். அதனால் இறைவனுடைய மடியிலே நான் போய் அமர்கிறேன் என்று சொல்லி கடுந்தவம் புரிந்தான். இது அழகாக பானுமதி திரைப்பட நடிகை, பழம்பெரு நடிகர், அது அழகாக ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. முடிந்தால் எல்லாரும் போய் பாருங்க. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் அவர் தன்னுடைய தந்தையிட இது தோடுடைய செவியான் அப்படின்னு அந்த பாடல் பாடுகிற போது அன்னை ஞானப்பால் சொல்லக்கூடிய இறைவனாக சொல்லக்கூடிய சிவத்திலிருந்து பிறந்த சக்தி அவருக்கு ஞானத்தை கொடுத்தார்கள். அது அப்புறம் அவர் 13 வயதில் அவர் அருட்சித்திகள் பல புரிந்து 16ஆம் ஆண்டில் நல்லூர் பெருமணத்தில் வள்ளல் பெருமான் மாதிரி அவரும் ஜோதி ஆயிட்டார்னு சொல்லக்கூடிய செய்தியும் நம்ம சாமி சரவணானந்தா சொல்கிறாங்க. அப்போ பொன்மையும் வெண்மையும் கலந்து அந்த தனி பெரும் கருணையோடு அந்த ஜோதி நிறை அந்த காற்றோடு போகும்போது அது அப்படியே ஒளிருதான். அதைத்தான் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னு சொல்கிறார். அப்போ அந்த ஜோதி சொரூபமாக மாறக்கூடிய நிலையைத்தான் எல்லாரும் அகத்தை உணரணும். அதை தான் இந்த பாடல் சொல்லுது. ஈர் என் நிலை என இயம்பும் மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே. அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்குதான்? பூரணமாக இருக்கான். வற்றாயிருப்பு, பேராற்றல், காலம், வளம் ஒன்றும் என்ன நம்ம வேதாத்திரி மகரிஷி பாடுறார். ஆகவே இந்த ஏக இறைவன் பூரணமாக இருக்கான். அங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஏக இறைவனை மனிதனாக பிறந்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பேசவே முடியல என்னால். அந்த பூரணம்னு சொன்ன உடனே ஸ்ட்ரக் ஆகுது. அந்த அப்படியே மௌனத்து நிலை, ஏகாந்த நிலை, ஏற்புடைய நிலை. இறைவன் அந்த அப்படியே இருக்கிற. அதனால நம்ம சாமி ராமலிங்க சாமிகள் திரு அருள் பிரகாச வள்ளலாராய் சொல்லக்கூடிய அந்த மகாமந்திரம், எனக்கு எதுவும் செய்ய தெரியலங்க, எனக்கு யோகம் பண்ண தெரியலங்க, எதுவும் பண்ண ஒன்று கம்முன்னு கண்ணை மூடிக்கிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மந்திரத்தையும் சொல்லு. மகா மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்படியே நம்ம சொன்னோமா மனம் ஒடுங்கி மௌன நிலைக்கு போய் அந்த பூரண பொருளோடு அப்படியே அமைதியாக அமர்ந்து பொருந்து அந்த மெய்ப்பொருளோடு மெய்ப்பொருளாய் நாம் மாறி அகக்குளியல் குளிக்கலாம். டெய்லி புறக்குளியல் குடிக்கிறோம். டெய்லி காலையில் எழுந்தவொடனே என்ன பண்ணுறோம்? சுட தண்ணியோ இல்லது குளிர்ந்த நீரிலோ உடலை கழுவுறோம். போய் தண்ணி ஊற்றி கழுவுறோம்.
அது புறப்பொருளுக்கு உடலுக்கு இந்த ஜடத்துக்கு கழறோம். அகத்திலிருந்து குளிக்கணும், அகக்குளியல். அப்போ அந்த அகக்குளியல் என்பது தவம். அந்த தவம் செய்கிற போது அந்த இந்த பூரண பொருளாக மெய்ப்பொருளோட்டுக்கிட்டு அப்படியே அந்த காந்தாற்றல், ஜீவகாந்த நம்மக்கிட்ட இருக்குது, ஜீவகாந்த ஆற்றல், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய வான்காந்த ஆற்றல் அப்படியே நம்ம மேலே இறங்கி தலையிலிருந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படியே நமக்குள்ளே இறங்கி 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 போச்சுன்னா அதுதாங்க பேரின்பம், அதுதாங்க சந்தோஷம், அதுதான் உண்மையான வாழ்க்கை முறை. ஆகவே வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு எல்லோரும் வாழலாம் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரி மூலமாக நமக்கு உணர்த்துகிற செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்துல கூட அதை நான் இடையில விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு பாடல், இந்த ஈரென் நிலை என இயம்பும் மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளேன்னு சாமி சொல்கிறார் இல்லையா நம்ம வள்ளல் பெருமான். இதற்கு ஒப்பா திருவருப்பால் ஒரு பாடல் இருக்குது, கேட்டிருப்பீங்க. கண்ணே கண்மணியே கருத்துரு கனிவேன்னு ஒரு பாடல் வரும். விண்ணே விண்ணிறைவே சிவமேனிதனி மெய்ப்பொருளே தன்னார் உண்மதியே என்னை தந்த தயாநிதியே உன்னார் உள்ளொளியே என்னை உண்மை உரைத்தருளே அப்படின்னு பாடக்கூடிய நிலையில் அதில் அந்த உப்பான ஒரு பாடல் இந்த அகவல் வரிக்கு. நல்லோர் கடந்து ஒளிர் நாண சபாபதியே பொன்னார் அருஞ்சபையாய் அருட்பூரண புண்ணியனே என்னால் ஆவது ஒன்றுமில்லை எனக்கு இல்லை எனின் மோந்தாய் உன்னால் வாழ்கிறேன் எனக்கு உண்மை உரை அருளே கேட்குறாரு இறைவன் கிட்ட. அப்போ வள்ளல் பெருமான் எப்படிப்பட்ட ஒரு மகான், அந்த மகானுடைய நூல்களையும் பாடல்களையும் பாராயணம் செய்தாவே பாடி 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 பரவச நிலை அடையலாம். அதைத்தான் இந்த அகவல் வரியில நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஆகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனிம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.